இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிளாட் பொசிஷன் வெல்டிங் தான் கத்துக்க போறீங்க. பிளாட் பொசிஷன் வெல்டிங்ல ஒரு ஷாப்ட்ல நம்ம எப்படி வெல்டிங் பண்ணி டர்ன் பண்றது, அதாவது லேத்ல எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். சோ டர்ன் பண்ற எல்லா செக்ஷன் அதை விட்டுருங்க. இப்ப நம்ம வெல்டிங் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணா வெல்டிங் வந்து நம்ம லேத்ல கிடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கணும்ல. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதுதான் நீங்க கத்துக்க போறீங்க. இந்த மாதிரி வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் சம்பளம் இருக்குங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு நீங்க 1500 ரூபாய் டெஃபினட்டா சம்பாதிப்பீங்க. எந்த ஒர்க் ஷாப் போனாலும் இந்த வேலை மெயினா தெரிஞ்சிருக்கும். இந்த வேலை தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது வெல்டிங் ஆரம்ப நிலைமையில இருக்கக்கூடிய நண்பர்கள் கவனிங்க. வெல்டிங் ஏற்கனவே இருக்கிறவங்க கவனிக்க வேண்டாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம போட்டுட்டு இருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்ம சேனல் நீங்க கொடுக்குற ஆதரவுல நம்ம அதிகமான விஷயங்களுக்கு சொல்லி தருவேன். கொஞ்சம் பார்த்துல வாங்க. இப்போ இந்த ஷாப்ட்ல நம்ம வெல்டிங் எப்படி பண்ணணும், இந்த ஷாப்ட் உங்களுக்கு இப்ப தெரியுது. இதுல சீட்டிங் தேங்கி போயிருக்கு. இந்த சீட்டிங் வெல்டிங் பண்ணி சீட்டிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல. சோ வெல்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ நம்ம அதுக்கு என்ன ராடு வெல்டிங் ராடு எடுத்திருக்கோம் அப்படின்னா வெல்டிங் ராட்ல 6013 3.2 mm. அதாவது நிறைய நண்பர்கள் அன்னைக்கு போன வாட்டி கேட்டிருந்தீங்க இந்த வெல்டிங் ராடோட கேஜ் எப்படி அளக்குறதுன்னு. பாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். வெல்டிங் ராட வெர்னியர் காலிப்பரை வச்சு நம்ம அளந்திருப்போம். இது வந்து 3.2 mm உள்ள ஒரு வெல்டிங் ராடு E6013. சோ இந்த வெல்டிங் ராடு நம்பரு. சோ இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து மிஷின்ல செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுது, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இது மிஷின்ல எர்த்து, இது 50, அதாவது 50 ஆம்ஸ், இது 100 ஆம்ஸ், இது 150 ஆம்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6013, அதாவது இந்த வெல்டிங் ராடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர் சார்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இருந்து 120 வச்சு வெல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாது. நமக்கு எவ்வளவு பவர் தேவை கன்சியூம் பண்ணிக்கணுமோ அவ்வளவு கன்சியூம் பண்ணி தான் நம்ம அடிக்கணும். சோ வெல்டிங் பண்றத கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி வெல்டிங் ராடை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முனையில வந்து இங்க வாங்கலாம். இந்த பிளக்ஸை கொஞ்சம் காட்டுங்க. இந்த மாதிரி பிளக்ஸ் இருக்கும் முனையில. வெல்டிங் ராடோட எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா முனையில இருந்த பிளக்ஸ் இருக்கும். இப்ப இந்த எட்ஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கிளீன் பண்ணிருக்கோம். வெல்டிங் வந்து முதல்ல வந்து ஜாப்ல வந்து தீட்ட கூடாது. வெல்டிங் ராடை வச்சுட்டு ஜாப்ல தீட்டாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எர்த்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், லைட்டா டச் பண்ணி கிளீன் பண்ணிக்கணும். வெல்டிங் ராடோட முனையை கிளீன் பண்ணிக்கணும். ரெண்டாவது அடிஷனலா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்டிங் ஆரம்ப நிலைமையில இருக்கிறவங்க இந்த ஸ்மோக்ல கல்ல படிச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிஷனல் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபுல் கவர் ஷீல்டு யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் இந்த இடத்துக்கு எல்லாம் கருத்து போவாரு. வெல்டிங் பண்ற நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த புகை பட்டு தான். சோ இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது அப்படின்னா முடிஞ்ச தாடி வச்சுக்கோங்க. தாடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். வெல்டிங் பண்றவனுக்கு சேஃபான ஒரு விஷயம். சோ அதை பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வெல்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். பக்கத்துல வந்து பின்னாடி கேமரா பின்னாடி லைட் வச்சு கிளாஸ் வச்சு விடுங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிக்கிறோம். அந்த ரன் எப்படி பொறுமையா எடுத்துட்டு போறோம்னு பாருங்க. இப்போ இந்த ரன் வந்து முடிய போயிருங்க. அந்த ஷார்ட் எப்படி நம்ம நிறுத்திட்டோம். ஸோ ரன் முடிய போயிடும், நான் நிறுத்திட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையா வந்து வெல்டிங் பண்ணிக்கிட்டு வரணும். இப்ப நம்ம வெல்டிங் பண்ணிக்கிட்டு வரும்போது வந்து நான் அந்த வெல்டிங் மேல இருக்க பிளக்ஸ் எடுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த வெல்டிங் மேல இருக்க பிளக்ஸை நம்ம வந்து தட்ட போறோம். இப்போ இந்த வெல்டிங் நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு பார்த்தீங்களா இந்த வெல்டிங். சோ இந்த மாதிரி நம்ம வெல்டிங்கை வந்து நிறுத்தி நிதானமா அடிக்கணும். இது மாதிரி ஷூட்டிங் பண்றதுக்கு லேத்துல நம்ம ஷூட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி சரக்கு ஏறணுங்க. வெல்டிங் மெட்டல் ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷூட்டிங் பண்ண முடியும். ரெண்டாவது ரன் அடிக்கும் போது இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஷாப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாவது ரன் எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத இப்ப பாருங்க. நான் சொல்றதை நல்லா கவனமா கேளுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ரன் ஏற்றிட்டோம். ரெண்டாவது ரன் கொஞ்சம் மேலே விடுங்க. இப்படி விடுங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுடுங்க, மேலே விடுங்க, இப்படி விடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் ரன் நம்ம இப்ப அடிச்சிட்டோங்க. ரெண்டாவது ரன் நம்ம வெல்டு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த ரன் நம்ம வெல்டு அடிக்கிறோம்ல. இப்ப இந்த ஏற்கனவே அடிச்சிருக்க இந்த ரன்ல ஒரு பாதி வெல்டிங் வர மாதிரியும் ரெண்டாவது இதுல ஒரு பாதி இடத்துல வர மாதிரியும் நம்ம அடிக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர விஷயம். அதாவது இதுல பாதி வெல்டிங் அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இதுல பாதி வெல்டிங் வரணும், இதுல பாதி வெல்டிங் வரணும். ஓகேங்களா? இப்ப நான் அடிக்கிறது அதையும் பாருங்க. மக்களே இப்ப நான் வந்து பாதியெல்லாம் நிறுத்துறேன் வெல்டிங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியணும்ல, அதுக்காகவே நிறுத்துறேன் வெல்டிங்க. இப்போ மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை நான் தட்டிட்டேன். இப்போ இதுல 2 மிஸ்டேக் இருக்கு. ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாதியில நான் சொன்னல ஆல்ரெடி ஏற்கனவே அடிச்ச ரன் இல்ல லேயர்ல பாதி வர மாதிரி புதுசா இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம். சோ சரக்கு ஏறிடுது.
ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெல்டிங் வந்து எட்ஜ் முடியுது பாத்தீங்களா, இந்த முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி விட்டு கொண்டேன் இந்த மாதிரி விடக்கூடாது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேயர் வந்து கடைசியா லைட்டா திருப்புற மாதிரி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளமா இருக்காது. அதனால லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பள்ளமா இருக்கிறதுக்கு ஒரு ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பள்ளமா இருக்கு அப்படின்னா லைட்டா அப்படியே அந்த வெல்டிங் லேயர் வரும்போது அது லைட்டா திருப்பின மாதிரி வெல்டிங் அடிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல மெட்டல் அதிகமா இருக்கும். ஸோ ரொம்ப பினிஷிங்கா இருக்கும் ஜாப் பாக்குறதுக்கு. இப்ப நான் இந்த விலையை அடிக்கிறேன் பாரு. அப்படியே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 2 ரன் அடிச்சிருக்கோம். நம்ம 2 லேயர் அடிச்சிருக்கோம். சாரி, இது வந்து கேட்கறேன். 2 லேயர் அடிச்சிருக்கோம். ஒரு லேயர் இது இருக்கு, ஆல்ரெடி எடுத்ததுல இருக்கு. ஒரு லேயர் இது இங்க இருக்கு. இந்த 2 லேயருக்கு நடுவில் எந்த விதமான கேப்பும் கிடையாது. இப்ப நம்ம அடுத்த லேயர் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல பாதி வர மாதிரியும் அடுத்த புதுசா இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரியும் அடுத்த லேயர் இந்த இடத்துல சென்டரா நம்ம அடிச்சுட்டு வரணும். இந்த பொசிஷன்ல அடிக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெனட்ரேஷன் சாரி பிளவர்ஸ் இல்லாம நம்ம அடிக்க முடியும். பிளவர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கடையும் போது பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா திட்டியா இருக்கும் உள்ளுக்குள்ள. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அடிக்கணும். ஒவ்வொரு லேயர் நம்ம வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன், இந்த மாதிரியான பிளக்ஸ் உறிஞ்சி கீழே கிடக்கு பாருங்க. இந்த மாதிரியான பிளக்ஸை வந்து நம்ம தட்டி விட்டுருணும். இந்த மாதிரி ஷிப்பிங் ராடை வச்சுக்கிட்டு லைட்டா தட்டி நம்ம எடுத்துருங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங் பவர். இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒரு வெல்டிங் ராட், அதாவது இது வந்து 6013 3.2 mm திக்னஸ், அதாவது இந்த கேஜ் இதெல்லாம் நம்ம வந்து திக்னஸ் சொல்லுவோம். சோ இந்த கேஜ் உள்ள வெல்டிங் ராடுக்கு 80 ல இருந்து 100க்குள்ள, அதாவது 120க்குள்ள பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை பவரை வந்து நம்ம கூட வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கம்மியா வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தேகங்கள் இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பவர் கூட வைக்கிறோம். அதாவது இங்க வாங்க, இப்ப வந்து இது வந்து 100, அதாவது 100ல இருக்குங்க பவர். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பவரை கூட ஏற்றுறோம். இப்ப வந்து நம்ம வந்து பவர் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, 50, 100, 150, 200, 250 ஆம்ஸ்ல வச்சு வெல்டிங் பண்ண போறோம். ஆக்சுவல் அந்த வெல்டிங் ராடோட பவர் என்ன அப்படின்னா 80ல இருந்து 120, 80ல இருந்து 120 உள்ள ஒரு வெல்டிங் ராடுக்கு நம்ம இப்ப எவ்வளவு செட் பண்ணிருக்கோம், 250 ஆம்பியர் செட் பண்ணிருக்கோம். இதுல வெல்டிங் வருதா இல்லையா அப்படிங்கிறத இப்ப கான்செப்ட். இப்போ இங்க வாங்க, நம்ம பாத்துலாங்க கேமராமேன். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வெல்டிங்க அப்படியே ஆப்போசிட் அடிக்க போறோம். அப்படியே இந்த இடத்துல நம்ம இப்ப அடிக்க போறோம். அதே வெல்டிங் ராடு தான், நான் வெல்டிங் ராடு கூட சேஞ்ச் பண்ணல. அந்த வெல்டிங் எப்படி வருதுன்னு பாருங்க. மக்களே வணக்கம். இங்க பாருங்க, இந்த வெல்டிங்க பாருங்க, ஒரு வெல்டிங் வந்து ஒரு பினிஷிங்கா இருக்காது. வந்து இந்த வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங்கா இருக்காது. அதுவே இந்த வெல்டிங் பாத்தீங்கன்னா பினிஷிங்கா வரும். இந்த மாதிரி பினிஷிங்கா வரக்கூடியதுக்கான காரணம் என்னன்னா, கரெக்டான பவரை வந்து நம்ம கரெக்டா செட் பண்ணி அடிக்கிறதுனால இந்த பினிஷிங் வெல்டிங் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவரை கூட வச்சு வெல்டிங் பண்றோம். இந்த பவரை கூட வச்சு வெல்டிங் பண்ணும்போது இந்த பெனட்ரேஷன்ஸ் என்னன்னு கேக்குறீங்கல்ல, இதுதான் பெனட்ரேஷன்ங்கிறது. கடைசியா வெல்டிங் வந்து கண்டினியூட்டா வரும்போது பாத்தீங்கன்னா சின்னதா கேப் வரும். இந்த மாதிரி கேப், இந்த மாதிரியான பிளவர்ஸ் இந்த மாதிரி விட்டு நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பினிஷிங்கா இருக்காது. லேட்ல நம்ம டர்னிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திட்டியா இருக்கும், இல்ல கருப்பு கருப்பா வரும். அது வந்து ஒரிஜினாலிட்டியே இருக்காது. நம்ம வந்து அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கத்து கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல தான் அடிக்கணும். பவர் என்ன உங்களுக்கு புரியல, பவர் வந்து என்ன வெல்டிங் அடிச்சு என்ன பவர் வைக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுள்ல போட்டீங்கன்னாலே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பாய்.